அன்புள்ள தேவ சபைக்கு கர்த்தரின் பெரிதான விலை மதிப்பில்லாத தேவ கிருபையால் 9 மாதங்களை கடக்க தேவன் பலனீந்தார். இந்த 10ஆம் மாதம் முதல் தேதியிலும் உங்களை இயேசுவின் நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆதியாகம புஸ்தகம் 8வது அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கிறோம். 10ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே மலை சிகரங்கள் காணப்பட்டன என்று வாசிக்கிறோம். இந்த மாதத்திலும் மலை சிகரங்கள் உங்கள் வாழ்வில் காணப்பட மனதார இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். மலை சிகரம் என்று சொல்லும்போது அது ஒரு ரெஸ்டிங் பிளேஸ், அது நாம் சமாதானத்தோடு தங்குகிற ஒரு இடம். நோவாவின் பேழை மலை சிகரத்திலே தங்கினது என்று நாம் வாசிக்கிறோம். மலை சிகரம் என்று சொல்லும்போது அது ப்ரொவைடிங் பிளேஸ், நாம் பெற்றுக்கொள்கிற தேவன் நமக்கு அளிக்கிற ஒரு நல்ல ஒரு இடம். ஆபிரகாம் மலை உச்சியிலே தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த பலியாட்டை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் அங்கே பெற்றுக்கொண்ட இடம். மலையுச்சி என்று சொல்லும்போது அது டிசிப்ளினிங் பிளேஸ், அதாவது மோசே மலை உச்சியிலே நியாயப்பிரமாணத்தை அவன் பெற்றுக்கொண்டான். நம் வாழ்க்கைக்கு தேவையான டிசிப்ளின் பண்ணப்படுகிற இடம் அது மலை உச்சி. மலை உச்சி என்று சொல்லப்படும் போது அது மணவாட்டியினுடைய இடம், மணவாட்டியாகிய சபை தங்குகிற இடம், அது தேவனுடைய வாசஸ்தலம் என்று நாம் வாசிக்கிறோம். மலை சிகரங்களில் தங்குகிற என் புறாவே என்று சொல்லி உன்னத பாட்டின் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். மலை உச்சி என்று சொல்லும்போது தரிசனங்களை பெற்றுக்கொள்ளுகிற இடம். பேதுரு, யோவான், யாக்கோபு அங்கே மலை உச்சியிலே, அங்கே மறுரூப மலையிலே மறுரூபம் அடைந்து தரிசனத்தை கண்ட இடமாய் அது இருக்கிறது. அங்கே மலை உச்சி என்று சொல்லும்போது அது இட் இஸ் எ ரிடீமிங் பிளேஸ். என் தேவன் என்னுடைய பாவங்களுக்காய் கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி என்னை மீட்கும் அந்த இடம். மலையுச்சி என்று சொல்லும்போது அது தேவன் ரிட்டர்னிங் பிளேஸ், அது தேவன் திரும்பவும் எனக்காய் ஒரு மலை உச்சியிலே அவர் அவருடைய பாதங்கள் நிற்கும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அதே போல இந்த மலை உச்சிக்கு ஒரு பிரமாணம் உண்டு. எசேக்கியேல் புஸ்தகம் 43வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது மலை உச்சி எங்கிலும் அது பரிசுத்தமாக இருக்கும் என்று சொல்லி ஒரு பர்ஃபெக்டிங் பிளேஸாக, என்னை பரிசுத்தமாக்குகிற ஒரு இடமாக, தேவன் என்னை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு இடமாக அது இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த மாதத்திலும் தேவன் உங்களுக்கு நல்ல ரெஸ்ட்டை, தேவன் உங்களுக்கு நல்ல ப்ரொவிஷன்ஸை, தேவன் உங்களுக்கு நல்ல டிசிப்ளினை, தேவன் உங்களுக்கு உச்சிதமான தரிசனங்களையும், தேவன் உங்களை மீட்கும்படியாக ரிடம்ஷனை, ஆண்டவர் உங்களுக்கும் பியூரிஃபிகேஷனும், அவர் திரும்பி வருவேன் அப்படிங்கிற அந்த அஷூரன்ஸையும் கர்த்தர் தந்து இந்த நாள் ஆசீர்வதிப்பாராக. தமிழ் சர்ச் நகராக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். இப்படிக்கு இன் ஹிஸ் வினியார்ட், டேவிட் சுந்தர் சிங்.